வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை இன்னைக்கு தியானிப்போம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட என்ன செய்வாங்க? நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன் என்பதாக ஆண்டவர் சொல்றார். அப்போ அவனுடைய நாமத்தை சோத்திரிக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். 3ஆவது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, 4ஆவது வசனத்துல தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்கு உண்டு. வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல், அதான் இன்றைய என்னுடைய செய்தியினுடைய ரொம்ப முக்கியமான வரி. உங்களுடைய ஜீவியமாகிய வஸ்திரம், உங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரம், கர்த்தர் உங்களுக்கு உடுத்தி இருக்கிற வஸ்திரம் அசுசிப்படாமல், உங்க வஸ்திரம் அசுசிப்பட்டுச்சுன்னா நீங்க ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட முடியாது. அப்படியே எழுதப்பட்டாலும் கர்த்தர் அதை என்ன செஞ்சிருவாரா? கிறுக்கி போட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வஸ்திரம் அசுசிப்படுத்தாத என்ற வார்த்தை இருக்குல்ல, அதை ஆவியானவர் இந்த நாளில் உங்கள் இருதயத்தில் எழுதுவாராக. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய ஜீவியமாகிய வஸ்திரம், உங்கள் ஆவிக்குரிய வஸ்திரம், உங்க உள்ளான வஸ்திரம் அசுசிப்படாம வச்சிருக்கிறோம். சில வசனத்தை நான் உங்களுக்கு முகவரையா சொல்றேன். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24 இப்படி சொல்லுகிறது. மேவி போசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். அவன் தன் வஸ்திரங்களை வெளுக்கவில்லை. அவன் வஸ்திரம் அழுக்காவே இருக்கு, நல்ல நீட்டா அழுக்கெல்லாம் நீக்கி இருக்கணும்ல. ஆனால் அவன் வஸ்திரம் வெளுக்கப்படாமல் இருக்குது. அப்படின்னா தோய்க்கப்படாமல் இருக்கிறது, அசுத்தமா அந்த வஸ்திரம் இருக்குது. ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போகணும்னா வஸ்திரம் வெளுத்திருக்கணும் இல்லையா? அழுக்கு நீக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? மேவி போசேத் யார் என்றால் சவுலுடைய குமாரன். அவன் வஸ்திரம் அங்கே என்ன செய்யப்படாது இருக்கிறது? வெளுக்கப்படாமல் இருக்கிறது. இந்த தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியுதா? உங்கள் ஜீவியமாகிய வஸ்திரம் சோத்திருக்கிற வெளுப்பா இருக்க வேண்டும். கரையெல்லாம் நீங்கி, அசுத்தம் எல்லாம் நீங்கி, உங்க ட்ரெஸ் நல்ல கிளீனா இருக்கணும். அப்பதான் நீங்க ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் கிறுக்கப்படாமல் இருக்கும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்க வஸ்திரம் எப்படி இருக்கு? ஒருவேளை மேவி போசேத்தின் வஸ்திரத்தை போல வெளுக்கப்படாமல் உங்கள் வஸ்திரம் இருக்கா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வெளியே பார்த்தா நீ நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கலாம், உங்க உள்ளான ஜீவியம் அழுக்கா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 25:29 சொல்லுது, அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரம் அப்படின்னு இருக்குது. இது என்ன வஸ்திரம்? அந்த வஸ்திரத்தை பார்த்தா அவன் தவறு செய்தவனுக்குரிய ஆடைகள். ஜெயிலன்னா உங்களுக்கு கோட்டு ஷூட்டா போட்டு விடுவாங்க, தோத்திரம் சப்பாரி பேண்டா கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் போட்டாலே இவன் சிறை கைதின்னு எல்லாருக்கும் தெரியும். தவறு செய்தவன், குற்றத்தை நடப்பித்தவன், ராஜ துரோகம், மக்கள் துரோகம், என்னமோ ஒன்று பண்ணியிருக்கான். அதனால் அதற்குரிய தவறு செய்தவர்களுடைய அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட, அதாவது சிறைச்சாலை வஸ்திரம் அப்படின்னு இருக்குது. சில நேரங்களில் நாங்கள் இந்த ஜெயில் ஊழியங்களுக்கு போகும்போது அந்த கைதிகளுக்குரிய ஒரு வஸ்திரம் என்ன செய்ய போட்டிருப்பாங்க சோத்திரம். அப்போ அந்த வஸ்திரம் ஏன்? அவன் இன்னத்த தவறை செய்திருக்கிறான், தவறு செய்துட்டு இங்கே இருக்கான். இன்றைக்கு உங்க மேல என்ன வஸ்திரம் இருக்கு? சிறைச்சாலை வஸ்திரம் இருக்குதா? அல்லாவிட்டால் ஆண்டவர் உடுத்தி இருக்கிற வெண்மை வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, சித்திர தையலாடை, அதெல்லாம் உங்க மேல இருக்கா? அல்லாவிட்டால் சிறைச்சாலையின் வஸ்திரம் உங்க மேல இருக்கா? யோசிச்சு பாருங்க. இது யாருன்னா யோயாக்கீம் என்கிற ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டது. அவன் சிறைச்சாலை வஸ்திரங்களை அப்படின்னு இருக்கு.
ஆனா இங்க மாற்றினான்னு ஒரு வார்த்தை இருக்கு. இன்றைக்கு ஒருவேளை நம்மேல் அப்படிப்பட்ட வஸ்திரம் இருக்குமானால் அது மாற்றப்பட வேண்டும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. யோபு 19ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பொட்டரித்த வஸ்திரம் போல அழிந்து போவான். உன் வஸ்திரம் பொட்டரித்த வஸ்திரமா இருக்கக்கூடாது. பூச்சி பிடிச்சது சில பாருங்க, நம்ம ட்ரெஸ் எல்லாம் சில பூச்சி ஓட்டைகள்லாம் இருக்கும். அது வெளியே போட்டுட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படி பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு நாம வஸ்திரங்கள் மேல சில கற்பூரக்கல் எல்லாம் வைப்போம். எந்த பூச்சியும் உள்ள வரக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் பொட்டரித்த வஸ்திரத்தை யார் உடுத்துவாங்க? அது எப்படி உடுத்திட்டு போக முடியும் வெளியில? உங்களுடைய ஜீவியமாகிய வஸ்திரம் பொட்டரித்து போய் இருக்குமே, ஆனால் எப்படி நீங்க தேவனோடு நடக்க முடியும்? பைபிள் சொல்றது, வெண் வஸ்திரம் தரித்தவர் என்னோடு கூட நடப்பாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியானால் இப்படிப்பட்ட வஸ்திரத்தை போட்டுட்டு எப்படி நம்ம தேவனை ஆராதிக்க முடியும், பரலோகத்துக்கு போக முடியும்? உங்கள் ஜீவியமாகிய வஸ்திரம் பொட்டரித்த வஸ்திரமா இருக்கக்கூடாது. உபாகமம் 8:4 பாருங்க, உன் மேல் இருந்த வஸ்திரம் பழைதாய் போகவும் இல்லை என்று இங்க சொல்லப்பட்டிருந்தாலும், நான் இங்க சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வஸ்திரம் பழைய வஸ்திரமா இருக்கக்கூடாது. பார்த்தா அது என்ன வஸ்திரமா இருக்கணும்? புது வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், தூய்மையான வஸ்திரம், வெண்மையான வஸ்திரம். பழைய வஸ்திரம்னா என்ன அர்த்தம்? அது பயன்படுத்தாம அந்த வஸ்திரம் பழுப்பாயிடும்ல, டல்லாயிடும். பழைய வஸ்திரத்தை பார்த்தாலே இந்த கலர்ல என்ன ஆயிடும், ஃபேட் ஆயிடும். சில ஏங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தீங்க, நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய வஸ்திரம் அது சோத்திரிக்கிறோம், அதனுடைய நிறமெல்லாம் மாறி போச்சு, தூக்கி எறியப்பட வேண்டிய வஸ்திரம் அது. அதுதான் உங்க வஸ்திரமா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. உன் வஸ்திரம் பழைய வஸ்திரமா இருக்கக்கூடாது. நான் வஸ்திரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உங்களுடைய உள்ளான ஜீவியத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்க வெளி ட்ரெஸ்ஸை நான் இங்க சொல்லல. அதே நேரத்தில் உங்களுடைய வெளி ட்ரெஸ்ஸின் மேலேயும் நீங்க கவனம் செலுத்தணும். நான் விசுவாசிகளுக்கு ரொம்ப ஆலோசனையா சொல்றேன், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் உங்களுடைய சோத்திரிக்கிற அலமாரியில் உங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கணும். ஊரில் இருக்கிற அத்தனை கலரையும் போட்டுன்னு வர, வெள்ளையை மட்டும் போட்டுன்னு வர மாட்டேன் தோத்திரம். நீ பரலோகத்துலேயுமே ஆண்டவர்கிட்ட கேட்பியா போய், இல்லை எனக்கு வெள்ளையெல்லாம் பிடிக்காது, நான் கொஞ்சம் கலராக தான் போடுவேன் தோத்திரம். உடனே இதுக்கு சப்பை கட்டிட்டு வந்துடுவாங்க, வெள்ளை போட்டால் பரலோகம் போயிடுமா, நீ கலர் போட்டால் போயிடுவேன். நீ எப்போ எதுக்கேத்தாலும் அதுக்கு ஒரு நையாண்டித்தனம், கீழ்ப்படிதல் இல்லை. ஒரு வேலைக்கு போகிறான், அவன் ஒரு யூனிஃபார்ம் வச்சுருக்கான். ஏன் அந்த யூனிஃபார்மை போட்டால் தான் ஸ்க்ரூ டிரைவரை பிடிச்சி நான் வேலை செய்யணுமானா உனக்கு கம்பெனியை விட்டு துரத்திடுவான் அவனை. சோத்திரம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு தான் நீ போகணும். ஆனால் சர்ச்சில் தான் நீ 1008 கதையை பேசுகிற. தேவ சமூகத்தில் வரோம், சிலவங்க அழுக்காயிடும், அதை போய் துவைக்கணும் தோத்திரம். அப்போது வெள்ளை ட்ரெஸ் போட்டால் பார்த்து உட்காரணும், பார்த்து எழும்பணும். சோத்திரம், ஒரு வாரத்தில் உட்காரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், செக் பண்ணோம். நீ மற்ற ட்ரெஸ் போட்டால் அனாவசியமாக இருப்ப. அதே போல தான் ஆவிக்குரிய வஸ்திரம் உங்கள் மேலே இருக்குங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா உங்கள் பார்த்து அல்லேலூயா, அந்த வஸ்திரம் அசுசிப்படாதபடி கவனமாக இருக்கணும். உங்கள் வஸ்திரம் பழையதாக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நீதிமொழிகள் 6:27 சொல்லுகிறது, தன் வஸ்திரம் வேகாமல் மடியில் எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ. இந்த வார்த்தை என்னன்னா, உன் நெருப்பினால் உன் வஸ்திரம் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. அப்ப நெருப்பு உங்க வஸ்திரத்தின் மேல பட்டா அந்த வஸ்திரம் வேகாம இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். இல்ல, வெந்துரும் தான். நெருப்பு பட்டா என்ன செஞ்சிடும், அந்நிய அக்கினி கொண்டு வரக்கூடாது. என்ன அக்கினி? அந்நிய அக்கினி உன் வஸ்திரத்தை எரித்து விடாதபடிக்கு. ஆனா தேவனுடைய அக்கினி உன் வஸ்திரத்தை இன்னும் அழகாக்கும். ஆனா அந்நிய அக்கினி உன் வஸ்திரத்தை எரிச்சிடும். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? பிசாசு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள், உனக்கு விரோதமாய் அவன் அக்கினி ஆஸ்திரங்கள் எய்யும் போது அது உன்னுடைய உள்ளான வஸ்திரத்தை எரிச்சிடும். அந்த வஸ்திரம் எரியாமல் இருக்க வேண்டுமானால் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து உன் உள்ளான வஸ்திரம் கிழியாதபடி அது அசுத்தமாகாமல் இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. வஸ்திரம் வேகக்கூடாது.
வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்கள் ஜீவியம் சோத்திரிக்கிறோம் பாதிக்கக்கூடாது. ஆதியாகமம் 9:21 சொல்லுது, அவன் தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். உன் வஸ்திரம் மூடி இருக்கணுமே ஒழிய அது விலகி இருக்கக்கூடாது. சகோதர சகோதரர் அறிஞ்சுக்கணும், எதெல்லாம் மூடணுமோ அதெல்லாம் மூடி இருக்கணும், காட்டிக்கின்னு வரக்கூடாது. தோத்திரம் இன்னொருத்தவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதை மறைக்கணும். சிலதை மறைச்சா கூட வெளியே தெரியுது. தோத்திரம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. கொஞ்சம் முறப்பு வஸ்திரமாக இருக்கணும். ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன உடைய போட்டாருங்க? தோல் உடை. தோல் உடை எப்படி வளவலன்னு இருக்குமா எப்படி? தோத்திரம் அது கொஞ்சம் முரட்டு வஸ்திரம். கொஞ்சம் கண்ணாடியில் நின்றுட்டு நீங்கள் முதல்ல ஒரு ரவுண்டு ப்ளே பண்ணி பாருங்கள். தோத்திரம் ஏதாவது முன்னாடி தெரியுதா பின்னாடி தெரியுதா? நான் பின்னாடி இருக்கிற உள்ளாடை ஏதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதா? அது இன்னொருவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குமா? அது யாராக இருந்தாலும் சரி, அது என் குடும்பமாக இருந்தாலும் சரி தான், இந்த குடும்பமாக இருந்தாலும் சரி தான். நான் பாஸ்டர் இல்லை, நான் பொதுவாக பிரசங்கம் பண்ணுறேன். தோத்திரம் சத்தியம் எனக்கு என் குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கு ஒன்றும் இல்லை. யார் சத்தியத்தை பிடிக்கிறீங்களோ அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அவ்வளோதான். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. யாராக இருந்தாலும் சரிதான். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்களும் சரிதான். ஒரு சர்ச்சுக்கு வரும்போது பனியனை போட்டுக்கணும், டிஷர்ட் போட்டுன்னா சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. ஒரு வேலைக்கு உனக்கு கொடுக்குறான்னு வச்சிங்களேன், ஒரு இன்டர்வியூ போகிற டிஷர்ட் போடுங்க, உடனே உன்னை வெளியே தேர்த்துருவான். தோத்திரம் இது இப்போவே டிஷர்ட் போட்டுன்னு வருது, இவன் வேறு காப்பி ட்ரெஸ் போட்டுன்னு வருவான், அப்புறம் பூஸ்ட் ட்ரெஸ்லாம் போட்டுன்னு வருவான், அப்படின்னு வெளியே அனுப்பிடுவான். சபைக்குன்னு வரும்பொழுது ஒரு அந்தஸ்தோடு வர வேண்டாமா? அல்லேலூயா. நீ சர்ச்சைக்கு வரும் பொழுதே அந்த கிருபையோடு வரணும். நிறைய பேருக்கு ஒயிட் அண்ட் ஏன் போட மாட்டான்னா அது ஒரு ஃபேஷனாக இருக்காது. கோயிலுக்கு போகிறான்னு சர்ச்சைக்கு போகிறான், இவன் அல்லேலூயாக்காரன் யாரும் சொல்லுவான்னா அவனுக்கு ஒரு பயம். தேவனுடைய பிள்ளையே, என்னடா ட்ரெஸ்ஸை பற்றி பாஸ்ட் நான் தான் சொல்கிறேன். வெளியில் இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கே நீங்கள் இவ்வளவு அதுக்கு ஸ்டைலாக இருக்கணும், அப்படி இருக்கணும், நீ உங்களுடைய மைண்ட் இருக்குமானா உங்கள் உள்ளான வஸ்திரத்தை எப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுருக்க முடியும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வெளியில் இருக்கிற ஆள்கிட்டையே நீ அன்பு செலுத்தலையே, ஏன்ட்ட அன்பாக இருக்கிறன்றது எப்படி? இந்த கடைசி காலத்தில் உங்களை சேஞ்ச் பண்ணுங்க. உலகம் சொல்கிற காரியம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. கொஞ்சமாகின நான் சோத்தரிக்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பரலோகத்திற்கு நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நாம் யாருங்க? பரலோகத்துக்குரியவங்க. நம்ம இந்த உலகம் நமக்கு சதம் கிடையாதுங்க. ஒரு நாள் கர்த்தருடைய ஆரவார சத்தம் கேட்கும்போது நாம் பறந்து போக வேண்டியவர்கள். அல்லேலூயா. அந்த பரலோகத்தில் என்ன வஸ்திரத்தை தரித்து கர்த்தரோடு நடக்க போகிறோம்? வெண் வஸ்திரம் தரித்து நடக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதை நாம் இந்த இடத்துல சோத்திரிக்கிறோம், ரிகல்சர் பார்க்குறோம். அவ்வளோதானே. இங்கே பாடுறோம், கை தட்டுறோம். ஏன் அதெல்லாம் இங்கே ரிகல்சர் நடக்குது? ஏன்னா பரலோகத்தில் 24 மணி நேரமும் பாட்டாராதனை தான் நடக்க போகுது. கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் வாயை திறந்து பாடு, அல்லேலூயா சொல்லு, சோத்திரம் சொல்லு. ஏன்னா பரலோகத்தில் அதை தவிர வேற பாட்டு அங்கே இல்லை. பரலோகத்தில் பிரசங்கம்லாம் ஒன்றும் நடக்காது. பரலோகத்தில் சுவிசேஷ கூட்டத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. பரலோகத்தில் 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவருக்கு கனத்தையும் மகிமையை செலுத்த போகிறோம். எல்லா ஊழியமும் இந்த பூமியிலேயே முடிஞ்சிடும். ஆராதனை ஊழியம் தான் பரலோகத்துக்கு போன பிறகு நடக்க போகும். அல்லேலூயா. ஆகவே பரலோகத்தினுடைய மாதிரிகளை தான் நம்ம இங்கே பிராக்டிஸ் பண்ணுறோம். அதுதான் பரமண்டல ஜபத்தில் சொல்லும்போது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் நடைபெறுவது போலவே இந்த பூமியிலும் நடப்பதாக. இந்த பரலோக மாடலை தான் இந்த பூமியில் நம்ம பிராக்டிஸ் பண்ணுறோம். அது இந்த பூமிக்கு ஒத்துக்காது. இந்த பூமியினுடைய பாரம்பரியம் அதை கிண்டல் பண்ணும். இந்த பூமியினுடைய பாரம்பரியம் அதை எதிர்ப்பு தெரிவிக்கும். இந்த பூமியினுடைய பாரம்பரியம் அதற்கு 1000 கதை சொல்லும். நீங்கள் சொல்லணும், நான் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நாங்கள் பரலோகவாசிகள். பரலோகம் எப்படி இருக்கிறதோ அது போலவே இந்த பூமியில். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ வஸ்திரம் விலகக்கூடாது. உங்க வஸ்திரம் உங்களை சரியா மூடி இருக்கணும். ஹல்லேலூயா.
விலகாம பார்த்துக்கணும். உங்க ஜீவியம் சோத்திரம் அப்படி இப்படி விலகாம நீங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். தானியேல் 3:27 சொல்லுது, அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமல் இருந்ததை கண்டார்கள். அப்போ உங்க ஆவிக்குரிய வஸ்திரம் சேதப்படக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது, சேதப்படாமல் இருக்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகர்கள் அவர்கள் நிசார்களையும் சால்வைகளையும் அணிந்திருந்தாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது அது என்னப்படாது இருந்தது, சேதப்படவில்லை, அழுக்காகவில்லை. அப்போ இந்த மாதிரி வசனங்களை நான் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் உங்களுடைய சோத்தரிக்கிறோம் ஆவிக்குரிய சோத்தரிக்கிறோம் கண்கள் திறக்கப்படுவதற்காக, நீங்கள் இன்னும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த வசனம் சொல்கிறேன். சும்மா அப்படியே கேட்டு போகக்கூடாது. குறிப்பை எடுத்து சோத்தரிக்கிறோம். நம்முடைய ஜீவியம் இந்த வஸ்திரத்தை போல இருக்கக்கூடாது. சோத்திரம். இப்போ இந்த ஜீவியமாகிய வஸ்திரம் இருக்குல்ல, இந்த வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்துகிற 4 உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, வஸ்திரமாகிய ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்துகிறவைகள் 4. அசுசிப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறல்ல. முதல்ல எபிரேயர் 13:12 இப்படி சொல்லுகிறது, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை என்ன செய்யும்படி. அப்போ பரிசுத்தப்படுத்துவதற்கு, அந்த அசுசியெல்லாம் நீக்குவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற முதல் காரியம் இயேசுவின் இரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்ன செய்து, என் ஜீவியமாகிய வஸ்திரத்தில் இருக்கிற எல்லா அழுக்கையும், எல்லா கரையையும், எல்லா பொட்டரிப்பையும், எல்லா பழையதா இருக்கிறவைகளை அந்த இரத்தத்தில் தோய்த்து எடுத்தா அந்த வஸ்திரம் தூய்மையான வஸ்திரமா மாறிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை போட்டு தோய்ச்சி எடுக்கணும். இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். பாவம் வரும்பொழுது, அந்த சிந்தனை வரும்போது, அந்த எண்ணங்கள் வரும்போது, உன்னை அழுக்காக்க காரியங்கள் வரும்பொழுது, இயேசுவின் ரத்தத்தினால அந்த பாவத்தை நான் நிர்மூலமாக்குறேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்று திரும்ப திரும்ப அந்த ரத்தத்தை சொல்லும் பொழுது, அல்லேலூயா, எஃப் மேஜர், அது அந்த 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 ரத்தம் என்ன பண்ணுது, அதை நீக்கி விடுகிறது. ஹல்லேலூயா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஹல்லேலூயா. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த ஆமென் தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் எல்லாரும் பால்கனியில் இருக்கிறவங்க நல்ல கையை தட்டணும். ஆமென். கல்வாரி ரத்தம் ஓ கழுவி அணைத்தீரே. பின்னாடி இருக்கிறவங்க, மறைஞ்சிருக்கிறவங்க எல்லாரும் நீ வாயை திறந்து கூச்சப்படாம நன்றி, நன்றி உமக்கு நன்றி, ஓ நன்றி உமக்கு நன்றி, ஓ அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்ப ஜீவியமாகிய வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்துறது முதல்ல ரத்தம். இரண்டாவது, அந்த ஜீவியமாகிய வஸ்திரத்தை எது பரிசுத்தப்படுத்துகிறது? யோவான் 17:17 சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்படியானால் கிறிஸ்துவின் வசனம் நம்முடைய ஜீவியமாகிய வஸ்திரத்தை தூய்மையாக்குவதற்கும், கரையை நீக்குவதற்கும், அசுத்தங்களை நீக்குவதற்கும் வசனம். அப்போ அதனால தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், வார்த்தைகளை நிறைய சொல்கிறோம். ஏன்னா நித்திய ஜீவதாசின் சத்தம் உங்களை ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஆனால் என் வழியாய் வருகிற கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வார்த்தைகள், அந்த வார்த்தையை நீ உள் அன்போடு கேட்கும் பொழுது, உள் உணர்வோடு கேட்கும் போது, நீங்கள் கேட்ட வசனமே உங்களை சுத்திகரிக்கிறது.
ஹல்லேலூயா. அதுதான் வசனத்தை வேடிக்கை பார்த்துட்டே கேட்கக்கூடாது, உள்ள ரிசீவ் பண்ணிட்டு வசனத்தை கேட்கிறவன் அதை உணர்கிறவனாயிருந்து. அப்போ வசனத்தை கேட்கும்போது அதை உணர 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 உங்கள் ஜீவியத்தின் மேல் இருக்கிற கரைகளை நீங்கள் கேட்கிற அந்த கிறிஸ்துவின் வசனம் உங்களை கழுவுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வசனம், அதனால தான் வசனத்தை கேட்குற சிலவங்க வசனனாலே கொட்டாய் வருது, தூக்கம் வருது, வசனம் போர் அடிக்குது. பிசாசு அப்படித்தான் வைப்பான். ஊர் கதை, உலக கதை, அரசியல் கதை, அவங்கதை இவங்கதை கேட்கும் போதெல்லாம் ஜாலியாக கேட்குற நமக்கு வசனத்தை கவனிப்போமாகன்னும் போது நீரியான மாதிரி வாயை திறந்து போடுவான் தோத்திரம். அல்லேலூயா. ஏன் அந்த வசனத்தை அவன் கேட்டக்கூடாது, அவன் கவனத்தை திசை திருப்ப பார்க்குறான். அப்போ வசனத்தை ஆகாயத்து பறவைகள் வந்து என்ன செஞ்சு போகுது, எடுத்துட்டு போகுது. நிறைய பேர் வசனமே இல்லாமல் இறுதியா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, வசனம் இல்லைன்னா व्यसனமா போயிடும். சொல்லுங்க, व्यसனம் நீங்கணும்னா வசனம் வரணும். ஆமா, நிறைய பேருடைய வாழ்க்கை ஏன் व्यसனமா இருக்குன்னா வசனம் இல்லை. உன்னுடைய துக்கம் மாறுறதுக்கு ஒரே காரியம் வசனம் தான். அல்லேலூயா. அப்படியானால் ஜீவியமாகிய வஸ்திரத்தை பரிசுத்தமாக்குறதுக்கு தேவன் வைச்சிருக்கிற இன்னொரு காரியம் என்னன்னா, 1 தீமோத்தேயு 4:5 இப்படி சொல்லுது, அது வேத வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஜபம் 3வது. அதுக்கு தான் 21 நாள் நாங்கள் ஜபம் வச்சிருக்கோம். நீ ஜபிக்க ஜபிக்க தானே உன் ஜீவியமாகிய வஸ்திரம் தூய்மையாவும். எல்லாம் சொல்லுங்க, அது ஜபத்தினால் பரிசுத்தமாக்கப்படும். ஜபம் இல்லாமல் பரிசுத்தம் ஆகாது. எல்லாம் சொல்லுங்க, ஜீவியமாகிய வஸ்திரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் ஜபம் ஒன்றே அதற்கு வழியாயிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அது ஜபத்தினால் பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஜபம் தான் உன்னை அந்த சோத்திரிக்கிறோம், அந்த கிளன்ஸ் பண்ணும், உன்னை தூய்மையாக்கும். அதான் ஜபத்தில் இருக்கணும், ஜபத்தின் நடுவில் வீட்டு இருக்கணும். ஜபம் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான காரியமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. 4வது, அது எதினால் பரிசுத்தமாக்கப்படும்? ரோமர் 15:15 சொல்லுது, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு. அப்ப பரிசுத்த ஆவி எதற்கு கொடுக்கப்படுது? வாட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியினுடைய நோக்கம் என்ன? கையை தட்டுறதுக்கும் அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கும் பெரிய சத்தமிடுவதற்கு மட்டுமல்ல, உன்னை பரிசுத்தமாக்குவதற்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, புறஜாதியராகிய பலி தேவனுக்கு பிரியமான பலியாக மாற வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினாலே அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, அந்த புறஜாதி பலி நான் தான். அந்த புறஜாதி பலியாகிய நான் தேவனுக்கு பிரியமான பலியாக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினாலே அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதனால தான் நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். சும்மா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னா அந்த ட்ரெஸ்ஸு பரிசுத்தமாகாது. நல்லா பாடி கையை தட்டி கலைத்து வேர்த்து தொண்டையெல்லாம் வலிச்சாலும் பரவாயில்லன்னு அந்த நாமத்தை சொல்லி துதித்து ஸ்தோத்தரித்து உங்கள் சரீரங்களை பயன்படுத்தி ஆராதிக்கணும். சும்மா அப்படியே இந்த அலுங்காமல் குலுங்காமல் ட்ரெஸ்ஸு கசங்காமல் போட்ட பவுட்ரு அப்படியே போச்சுன்னா தோத்திரம் நீ நல்லா இருக்க மாட்டேன். கொஞ்சமாச்சும் அது வேர்த்து அந்த அந்த மேக்கப்லாம் என்ன செய்யணும்? கலையணும். அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடும், காலையில் போனது போலவே வர வேண்டுமானால் இந்த பவுடரை போடுங்கள். இங்கெல்லாம் அதுக்கு வேலை கிடையாது. நாங்கள் எங்களுடைய அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இங்கே வரல. தோத்திரம் அழகெல்லாம் முக்கியம் இல்லை. தேவ சமூகத்தில் ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிச்சு வேர்த்து விறுவிறுத்து, அதான் சார் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். அதான் சார் உங்கள் ட்ரெஸ்ஸை தூய்மையாக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும்.
அப்போ கிறிஸ்துவின் ரத்தம், கிறிஸ்துவின் வசனம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ஜெபம், கிறிஸ்துவினுடைய ஆவியானவர், இதெல்லாம் நம்முடைய ஜீவியமாகிய வஸ்திரத்தை என்ன பண்ணுறதுங்க? பரிசுத்தப்படுத்துகிறவைகள். ஆமென். இதையெல்லாம் கொண்டு இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு 4 காரியம், சோத்திரம், எது நம்முடைய வஸ்திரத்தில் இருக்கிற குறைபாடுகளை ஒரு 4 சொல்கிறேன். இதெல்லாம் இந்த நாளை கொண்டு அதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தணும். ஆமென். யூதா 1:23 சொல்லுது, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் இருக்கிறார்கள். அவங்க பேர் தான் எழுதப்படும், அந்த பேர் தான் கிறுக்கப்படாது. அப்போ வஸ்திரம், சோத்திரிக்கிறோம், அசுத்தமாக இருக்கிறது காரணம் அந்த வஸ்திரத்தில் கரைகள் இருக்கிறது. அந்த கரை எப்படி வந்தது? மாம்சத்தினால் வந்த கரைகள். மாம்சத்தினால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? வெறுத்து தள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆவிக்குரிய வஸ்திரம் மாம்சத்தினால் கரைப்பட்டு போறது. மாம்சத்துக்கு இடம் கொடுக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் யாவனன்னு கலாத்தியர்ல வாசிக்கிறோமே, ஒரு 18-19 லிஸ்ட். அந்த மாம்சத்தின் கரைகளை நம்ம ஜெயிக்கணும். அநேகர் ஆவியில ஆரம்பம் பண்ணி எதுல முடிக்க போறாங்க? மாம்சத்துல முடிகிறாங்க. அநேகர் ஆதியில தேவனுடைய அன்பினாலே தேவனோட ஆரம்பித்தவங்க மாம்சீக அன்பில போயிட்டு இருக்கிறாங்க. ஆதியில தேவ சித்தம்னு போன ஆட்கள், சோதரிக்கிற, இப்போ என்ன செஞ்சது? மாம்சீக சித்தத்துக்கு, மாம்சம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படுகிற ஆளாமார். அதுக்கு முன்னாடி தேவன் என்ன சொல்றார், அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு போன ஆட்கள் இப்போ என்ன சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க? மாம்சீக சித்தம். எல்லாவற்றுக்கும் முதல்ல அன்பு, ஆவி, தேவ சித்தம், இப்படியே இருந்த நிறைய பேர் இப்போ எதில் போயிட்டாங்க? மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. அதனால தான் 2 கொரிந்தியர் 7:1 இப்படி சொல்லுகிறது, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு என்னப்படுத்த கடவோம்? பூர்ணப்படுத்த கடவோம். நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆவிக்குரிய வஸ்திரம் தரித்து முன்னேறி போகும்போது உலக பிரகாரமான ஜனங்கள் மாம்சீகமான பல்வேறு ஆலோசனை உனக்கு கொடுப்பாங்க. கவனிக்கணும். ஆண்டவருடைய காரியத்தில் ஆவிக்குரிய வஸ்திரத்தை நீங்கள் தரித்து நீங்கள் முன்னேறும் போது உலகம் மாம்சீகமான நிறைய ஆலோசனையை கொடுக்கும். அதற்கு நீ செவிசாய்த்து கர்த்தருடைய வழியிலிருந்து திரும்புவாய் என்றால் உன் ஆவிக்குரிய வஸ்திரம் கரைப்பட்டு போகும். 1000 பேர் சொல்லுவான், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாங்க, இதை பண்ணலாங்க, அதை பண்ணலாங்க, எங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தாங்க செய்யலாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு உன் சொந்தக்காரனே சொல்லுவான். நீங்க நேசிக்கிற ஆட்களே சொல்லுவாங்க, உங்களுக்கு உதவியா இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. நோ, என் ஆவிக்குரிய வஸ்திரம் என்ன படக்கூடாது? கரைப்படாமல் இருக்க வேண்டுமானால் சோத்திரிக்கிறோம், இப்படிப்பட்ட ஆலோசனைகளுக்கு நான் போனால பைபிள் சொல்லுது, சர்தை சபையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். சர்தை சபை ஆண்டவர் பார்த்துட்டு சொல்றாரு, இந்த சர்தை சபையில பலர் தங்கள் ஆவிக்குரிய வஸ்திரங்களை கரப்படுத்தி இருக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாரு, சில பேர் தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாம இருக்கிறாங்க. ஆமென். அப்ப கர்த்தர் சபையை பார்க்கிறார். பல பேர் தங்கள் வஸ்திரங்களை எப்படி வச்சிருக்கிறாங்க? கரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் சில பேர், ஆண்டவர் சொல்றாருல, சர்தையில சில பேர் தங்கள் வஸ்திரங்களை எப்படி வச்சிருக்கிறாங்க? அசுசிப்படாமல் வைத்திருக்கிறாங்கன்னு அப்படி சொல்றாரு. இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்முடைய சபையிலே நம்மை உலாவாரானால், நம்மை செக் பண்ணுவாரானால், நம்மை பரிசோதித்து பார்ப்பாரானால் உங்களை குறித்து என்ன சொல்லுவார்? என் மகள் தன் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாம ஹல்லேலூயா என்னோடு கூட நடக்கும்படி, பரலோகம் வரும்படி, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படும்படி. ஹல்லேலூயா. அநேகர் பாவ வழியில், மாம்ச வழியில், உலக வழியில் சென்று தங்களுடைய வஸ்திரங்களை நஷ்டப்படுத்தும் பொழுது
நீ அதெல்லாம் பார்த்து சோர்ந்து, என்னடா அவன் இப்படி போன்றான், அவன் இப்படி போகிறான், நம்ம மட்டும் எந்நேரமும் ஜபமா வேத வாசிப்பான்னு சொல்லி நீ அதைரியப்படாமல் கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியத்தோடு நீ நிற்க வேண்டும் என்பதை மறந்து போகாதே. உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாம்சத்தினால் என்ன செய்யப்படக்கூடாது? கரைப்படக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட், ஏசாயா 64:6 சொல்லுது, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அழுக்கான கந்தை, அழுக்கு துணி. எல்லாம் சொல்லுங்க, கந்தையான வஸ்திரம். இந்த கந்தையான வஸ்திரத்தை போட்டுட்டு இயேசுவோடலாம் நடக்க முடியாது. வேதம் சொல்லுது, எங்கள் நீதி, எங்கள் நீதி, தேவனுடைய நீதி அல்ல, எங்களுடைய நீதி எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அழுக்கான கந்தையா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் தங்களுடைய பின்மாற்ற நிலைமையை சொல்லி அழுத வசனம் இது. ஆண்டவரே, எங்க நீதி எல்லாம் அழுக்கான கதையை போல இருக்குது. ஆண்டவரே, தங்களுடைய பின்மாற்றத்தை குறித்து ஜபம் பண்ணாமல் போயிட்டோம், ஜெபிக்காமல் போயிட்டோம், வசனத்தை வாசிக்காமல் போயிட்டோம், ஊழியம் செய்யாமல் போயிட்டோம், நமக்கு உண்மை இல்லாமல் போயிட்டோம்னு சொல்லி கர்த்தர்ட்ட தன் பாவங்களை அறிக்கையிட்டு உணர்வு அடைந்தவர்களாக ஜெபம் பண்ணும் பொழுதுதான் சொல்கிறாங்க, எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குது. ஆண்டவரே, அருமையான தேவனுடைய பிள்ளை, கந்தல் என்பது சுயநீதியை குறிக்கிறது. கந்தல்னா என்னதுங்க? சுயநீதி. நீதிமொழிகள் 30:12 இப்படி சொல்லுது, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும், ப்ளீஸ் லிசன் த வேர்ட், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தாங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியார் உண்டு. அவன் அழுக்கு மூட்டையாக தான் இருக்கிறான், ஆனால் அவன் சுத்தமாக இருக்கிறதா அவன் நினைச்சுக்கிறான், அழுக்கோடு தான் இருக்கான். எல்லாம் அந்த வார்த்தை சொல்லுங்கள், தங்கள் அழுக்கற்ற, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற. அவன் அழுக்கற கழுவப்படவே இல்லை, இன்னும் ஃபுல் கிளீனே ஆகல, ஆனா கிளீன் ஆயிட்ட மாதிரி அவன் நினைச்சு வாழ்றான். அதுக்கு பேர் தான் சுய நீதி. சுயநீதி என்றால் என்ன? தங்களுக்குள் இருக்கும் தவறுகளை அறிந்து கொள்ளாமல் தங்களை பரிசுத்தவான்கள் என்று எண்ணி தங்களை நீதிமான்களைப் போல எண்ணி பேசுறது. சுயநீதிக்காரன் பார்வையிலே மேன்மையாய் தோன்றினாலும் கர்த்தருக்கு முன்பாக அவன் அழுக்கான கந்தையாயிருக்கிறான். ஆனால் தான் தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் பார்த்து, என் உள்ளங்களை நான் ஆராய்ஞ்சு பார்க்குறேன், என் உள்ளந்தரியங்களா நான் சோதிச்சு பார்க்குறேன், நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன், டெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் அது முழுமையாக எனக்கு தெரியல, நீங்கள் ஒரு முறை என்னை செக் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் பார்வைக்கு நான் சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், என் பார்வைக்கு நான் பரிசுத்தனை போல தெரியலாம், ஆனால் உங்கள் பார்வையில் நான் யாராக இருக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுவர்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் அழுக்காய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சுயநீதிக்காரன் தன் பார்வையில் மேன்மையாய் தோன்றினாலும் கர்த்தருக்கு அவன் அழுக்கானுங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்தார். இந்த 1 தாலந்து கொடுத்தவன்ட்ட எஜமான் கணக்கை கேட்கும் போது அவன் சொன்னான், இந்த 1 தாலந்தை வாங்கினவன் அதை ஒரு சீலையில் வச்சு, அந்த தாலந்தை எதில் வச்சு? ஒரு சீலை, ஒரு துணியில் வச்சு கட்டி அதை புதைத்து போட்டான் அப்படின்னு லூக்கா 19:20 மத்தேயு 25:25 நம்ம பார்க்குறோம். அதை இப்போ அந்த தாளந்தை வாங்கினவன் அதை 2ஆக்கணும். 5 வாங்கினவன் இன்னும் 5 எக்ஸ்ட்ராவாக சேர்த்தா, 2 வாங்கினவன் இன்னும் 2 அதிகமாக்குனா, 1 வாங்கினவன் இன்னொன்று என்ன செய்யணும்? அதை அதிகப்படுத்தியிருக்கணும். தன்னுடைய தாளந்துகளை ஒரு துணியில் மூடி வைத்து அதை புதைச்சி வச்சான். எஜமான் கேட்கும்போது அவன் எப்படி பேசுகிறான் பாருங்களேன், தன் சுயநீதியோடு எப்படி பேசுகிறான் பாருங்க. மத்தேயு 25:24 என்ன சொல்லுது? ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில்
அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள கொழுப்பு. பார்த்தீங்களா அவனுக்கு? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ளவர் என்று உண்மை தெரியும். எப்படி பேசுகிறான் பாருங்க. நம்ம பெருசு இது மாதிரி தெரியும். மத்தேயு 25:25 சொல்லுது, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்த நிலத்தில் என்ன செய்தேன். அதாவது இவன் பாருங்க, ஆண்டவரை குற்றப்படுத்துறான். தன்னை சோத்தரிக்கிறோம் என்ன ஆண்டவரை பெருசாக சொல்கிறான். ஏதேன் தோட்டத்தில் தான் நடந்தது. நீர் தந்த மனைவியானவள் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தான்னு ஆண்டவரை குற்றஞ்சாட்டினான் ஆதாம். அவனுடைய சுயநீதி, அவனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்திற்று. நீ என்ன சொல்லியிருக்கணும் ஆதாம்? ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் அவங்க வார்த்தையை மீறிட்டேன், என்னை மன்னினா கூட ஒருவேளை நிலைமை மாறி போயிருக்கும். நீர் கொடுத்த பெண்ணன், நீர் கொடுத்த ஒன்று தான் என்னை ஏமாத்திடுச்சின்னு கத்தட்டே அவன் கையை நீட்டிட்டான். நிறைய நேரம் அப்படித்தான். ஆண்டவரே, நான் கரெக்டாக தான் இருந்தேன் ஆண்டவரே, நான் அப்படித்தான் ஆண்டவரே. அந்த பரிசேயன் பாருங்க, ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் அதை பண்ணுகிறேன், நான் இதை பண்ணுகிறேன், நான் பரிசுத்தம் தான், நான் அதுதான் இதுதான் நான். ஆனால் ஆயக்காரன் தன் மாரில் அடிச்சுக்கிட்டாலும் தான், பாவி ஆண்டவரே, என் மேலே இரக்கமாயிரு ஆண்டவரே, என் மேலே தயவாயிரு ஆண்டவரே அழுதான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். பரிசேயனோ அவன் சுயநீதி அவனை பரிசுத்தப்படுத்தல. ஆண்டவருக்கு முன்னாடி உங்க சுயநீதி எல்லாம் இங்க பேசாதீங்க. ஆண்டவரே, நான் எண்ணப்படுவதற்கு நான் ஒரு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சோத்திரிக்கிறோம். ரொம்ப பெருசா நம்மள பண்ணக்கூடாது. துணி கந்தலாய் போவதற்கு காரணம் என்ன? அந்த துணியை உபயோகப்படுத்தாததுதான். ஒரு காலத்தில் வாங்கின துணியை அடிக்கடி என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் தூக்கி வச்சுட்டா அது என்ன செஞ்சிடும்? கந்தலாக போயிடும். இந்த மனுஷன் அப்படித்தான் புதைச்சி வச்சுட்டான். இன்னைக்கும் ஆவிக்குரிய கந்தலை உடுத்திருக்கிற அநேக பழைய விசுவாசிகளை பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் கந்தல் தான், பழைய காரியம். 50 ஆண்டு விசுவாசி, 40 ஆண்டு விசுவாசி, நாங்களாம் அப்போ ஜோம் பண்ணுவோம், நாங்களாம் அப்போ ஊழியம் செய்வோன்ட்டு 40 வருஷத்து கதை, 50 வருஷத்து கதையை, 30 வருஷத்து கதையை, 45 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய கதை, பழைய அனுபவம், பழைய தரிசனம், பழையதே பேசிக்கிட்டே கந்தலாக இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தருகிறார், புதிய வல்லமையை தருகிறார், புதிய தரிசனங்களை தருகிறார், புதிய ஆவிக்குரிய வரங்களை தருகிறார், புதிய பலனை தருகிறார். அதை பெற்றுக்கொண்டு உங்கள் ஜீவியமாகிய வஸ்திரத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் கர்த்தரோடு நெருங்கி தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஜெபிக்க ஜெபிக்க உன்னுடைய வஸ்திரங்கள் மறுரூபமாகி மறுரூபமாகி மகிமையின் மேல் மகிமை, பிரகாசத்தின் மேல் பிரகாசம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23:21 சொல்லுகிறது, தூக்கம் கந்தைகளையே உடுத்துவிக்கும். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும், பாட வேண்டிய நேரத்தில் பாடணும். இப்போ கூட ஆறாவது நேரத்தில் இந்த ஏசியில் எத்தனை பேர் தோத்திரம் ஆண்டவரோடு உறவாடிட்டு இருக்கிறார் நமக்கு தெரியாது. தோத்திரம் நான் சொல்கிறது விளங்குதா சார்? அது சில சகோதரிகள் டக்குன்னு அப்படியே அந்த இதை இழுத்துறோம், இது கண்ணு வரைக்கும், அது கண்ணை மூடிக்கிட்டு இருக்குதா தியானிக்குதானே நமக்கு தெரியாது. நான் கிட்ட அந்த சோத்திரிக்கிற என்ன சொல்கிறது, முக்காட்டை நீக்கி பார்த்தா தானே சொல்ல முடியும். அதே போல் நம்பால் என்ன பண்ணுறான், அவனுக்கும் ஒரு அப்படி இப்படி கீழே குனிஞ்சுவான், கண்ணு தெரியாதுல்ல. அவன் பைபிளை பார்க்குறானா தோத்திரம், அவன் ஆண்டவரோடு உறவாடுறானா நமக்கு தெரியாது. ஆனால் அதை குனியாத, நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொல்கிறோம். அல்லேலூயா. குனிஞ்சிக்கின்னு நாம் நினைப்போம் அவன் ஆண்டவரோடு உறவாடிக்கிறான். அவன் ஆண்டவரோடு உறவாடலை, அவன் தூக்கத்தில் யாரோட உறவாடுறான் தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் கரை போய் சேர ஆள் கிடையாது. சோத்திரிக்கிறோம். நல்லா உற்சாகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கரைகள் ஆண்டவரே சோத்திர கந்தெல்லாம் ஒன்று இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஃப் மேஜர் சோத்திரம். ஆகவே தேவ சமூகத்தில் அப்படி இருக்கணும். ஆமே. பாவமான ஸ்வாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான ஸ்வாபம் எல்லாம் நீங்க வேண்டும், ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். இந்த
உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் ஆமென். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு நடக்க வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு ஹல்லேலூயா வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். அல்லேலூயா. மூணாவது, நம்முடைய வஸ்திரம் கிழிந்து போகாத வஸ்திரமா இருக்கக்கூடாது, கிழிந்த வஸ்திரமா இருக்கக்கூடாது. கிழிந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இயேசுனாரோடு எப்படிங்க நடக்க முடியும்? உங்கள் வஸ்திரம் கந்தையான வஸ்திரமாய், உங்களுடைய வஸ்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மாம்சத்தினால் கரைபட்ட வஸ்திரமாக, உங்கள் வஸ்திரம் கிழிந்த வஸ்திரமாக இருக்கக்கூடாது. லூக்கா 10:30 இப்படி சொல்லுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில், இங்கே இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா வென் டவுன் அப்படின்னு இருக்கும், அவன் இறங்கி போனான்னு இருக்கும் இங்கிலீஷ் பைபிளில். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான்னு தமிழ் பைபிள் சொல்லுதில்ல, இங்கிலீஷ் பைபிளில் வென் டவுன், அவன் கீழே இறங்கினான். எருசலேம் என்பது மலைகளின் பட்டணம், எரியோ என்பது கீழே இறங்கி வரணும், டவுன் ஆகணும். இந்த ஒரு மனுஷன் ஏன் இறங்கி வந்தேன்னு தெரியல. நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவரை விட்டு கீழே இறங்குறது, ஜபத்தை விட்டு வேத வாசிப்பை விட்டு தேவ சமூகத்தை விட்டு கீழே இறங்குது. கீழே இறங்கினால என்ன நடந்தது? கல்லர் கையில் அவன் என்ன போட்டான்? அகப்பட்டான். முதல்ல அவன் செஞ்சதே, அவன் வஸ்திரத்தை நாசம் பண்ணான். சண்டைன்னா சட்டை கிழிய தானே செய்யும்னு சொல்கிறாங்களே இப்போ தோத்திரம். சொல்கிறாங்களா சொல்லியா? முதல்ல கையில் எது தான் மாட்டும்? முதல்ல சட்டை கீஷ்டன் உரிந்தார்கள், கிழிஞ்சு தொங்கறான் தோத்திரம். ஏன்டா உன் வஸ்திரம் கிழிஞ்சிச்சுன்னா, தேவை வீட்டை விட்டு எங்கே வந்துட்டான்? எரிகோவுக்கு வந்துட்டான். ஏன் வந்த நீ? நிறைய பேருடைய பின்மாற்றம் வஸ்திரத்தை கிழிச்சு போடுது. முன்ன நல்ல ஜோம் பண்ண, முன்ன நல்ல உற்சாகமா இருந்த, இப்ப ஜபம்னா உனக்கு போர் அடிக்குது, ஆராதனை உனக்கு போர் அடிக்குது, வசனம் கேட்கறது உனக்கு போர் அடிக்குது. சட்டை கிழிஞ்சிரும். உன் சட்டையில தான், உன் ட்ரெஸ்ஸில் தான் பிசாசு முதல்ல கை வைக்கிறான். உன் ஜீவியமாகிய வஸ்திரத்தை கிழிச்சிடணும், அவ்வளோதான். ஒருவேளை இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறியா, முன்னு போல இல்லையா? கர்த்தர் உன்னை அழைக்கிறார், வா முன்னாடி. அல்லேலூயா. எரிகோ அல்ல நம்முடைய இடம், நம்முடைய இடம் எருசலேம், பரலோகம், தேவ சமூகம், தேவ வீடு. அல்லேலூயா. செல்வோ வாருங்கள் அப்பா வீட்டிற்கே, செல்வோ வாருங்கள் அப்பா வீட்டிற்கே, செல்வோ வாருங்கள் அப்பா வீட்டிற்கே, அங்கு ஆடலும் பாடலுண்டு. செல்வோ வாருங்கள் அப்பா வீட்டிற்கே, அப்பா வீட்டிற்கே, அப்பா வீட்டிற்கே, செல்வோ வாருங்கள் அப்பா வீட்டிற்கு, அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. வா அப்பா வீட்டுக்கு, வா பெத்தேலுக்கு வா, சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அவ பின்மாற்றம் உன்னுடைய ஆடை என்ன செய்யும்? கிழிக்கும். இரண்டாவது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துக்கம். அப்படியே எந்த நேரமும் பைபிள் சொல்லுது, ரெண்டு துக்கம் இருக்குது. ஆவிக்குரிய துக்கம் உன்னை மனமாற்றத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆனால் லௌகீக துக்கம் உனக்கு பெரிய, உன்னை ஆவிக்குரிய வஸ்திரத்தை என்ன செஞ்சிடும்? கிழிச்சிடும். உதாரணமாக ஆதியாகமம் 37:34 சொல்லுது, தன் வஸ்திரத்தை கிழித்து துக்கித்து கொண்டிருந்தான். உன் துக்கம் உன் வஸ்திரத்தை என்ன செஞ்சிடும்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், துக்கப்படாதே. துக்கத்துக்கு என்ன கொடுக்கக்கூடாதுங்க? இடம். வாழ்க்கையிலே தோல்வியுற்று
துக்கம் மிக அதிகமாக வரும்பொழுது கர்த்தரை முற்றிலும் சார்ந்து இருக்கணும். நம்முடைய துக்கங்களையும் கவலைகளையும் எல்லாவற்றையும் சுமக்கிறவர் அவர் தான். நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர் அவர் தான். ஆறுதல் படுத்துகிற அவர் தான். நீ உட்காந்து மூக்கு சிந்தின்னு அழுது இருக்கிறதுனால ஒன்றும் மாறாது. 2 பேர் நடந்து பேசிக்கிட்டே போகிறானுங்க. எம்மா ஊரில் 2 சீஷர்கள் 2 பேர் பேசிக்கிட்டு போகிறான். ஆனால் துக்க முகம் மட்டும் மாறல. நான் சொல்கிறேன், நீ யாருக்கிட்ட அழுது 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 உன் குடும்ப கவலைகளையும் பிரச்சனையும் நீ எம்மா அழுதாலும் உன் துக்க முகமும் மாறாது. நீ தேவனோடு பேசினா மட்டும்தான், தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான், தேவனோடு ஐக்கியம் கொண்டா மட்டும்தான் உன் துக்கம் மாறும். வேற யாரும் துக்கத்தை மாற்ற முடியாது. அண்ணால் வீட்டுக்காரன் பேசி பார்த்தான், துக்கம் ஆறல. அண்ணால்கிட்ட யாரோ பேசி பார்த்தாங்க, துக்கம் மாறல. ஆனால் என்னைக்கு தேவனுடைய வீட்டில் வந்து அவள் ஜெபம் பண்ணாலோ அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. உன் துக்கத்தை மாத்துற ஒரே தெய்வம், உன் துக்கத்தை நீக்கி உனக்கு சந்தோஷம் கொடுக்கிற ஒரே தெய்வம் அவர்தான். நான் பிரசங்கம் பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உன் துக்கத்தை நீக்கி, உன் வேதனைகளை நீக்கி, உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஆறுதல் உண்டாக்குகிறவர் அவர் ஒருவரே. சான்ஸே கிடையாதுங்க. வேற யாரும் துக்கத்தை மாத்திர முடியாது. ஹல்லேலூயா. பின்மாற்றம் அவன் ஆடையை கிழிச்சிடும். துக்கம், நீ அந்த துக்கத்தை அப்படியே கர்த்தர்ட்ட கன்வெர்ட் பண்ணணும். அந்த துக்கத்தை, அந்த அழுகையை கொண்டு வந்து இயேசுவேன்னு அழுதறணும். மனுஷங்கிட்ட அழாத. இன்னைக்கு உனக்கு பரிதாபப்படுற மாதிரி போவான், ஆனால் 4 இடத்துல ஊரெல்லாம் சொல்லுவான் உன்னை பற்றி. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி உன்கிட்ட சோத்திரம் அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி உன் முன்னாடி நின்றுட்டு பின்னாடி உன்னை சோத்திரம் எல்லாத்தையும் அவமானப்படுத்தி பேசுவான். நான் சொல்கிறேன், அழுவுறதே அழுவுற தேவ சமூகத்தில் அழு. தேவ சமூகத்தில் உன் பாரத்தை இறக்கி வை. இயேசுவே என் நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்லு. இயேசுவே இயேசுவேன்னு நீ அழு. அந்த இயேசு மட்டும்தான் உன் கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி கர்த்தரை விசுவாசிக்கிறவன் துக்கத்தில் நிலைத்திருப்பதில்லை. தான் நேசிக்கிற தன் இரட்சகரிடத்தில் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு நேசரின் மார்பிலே சாய்ந்திருப்பான். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நிறைய நேரம் துக்கம் உன் வஸ்திரத்தை கிழிக்குது. உன் பின்மாற்றம் உன் வஸ்திரத்தை என்ன செய்யுது? கிழிக்குது. உன் துக்கத்தை கர்த்தர்ட்ட கொண்டு போ. என் பாரங்களை உங்கள்கிட்ட வைக்கிறப்பான்னு போய் சொல்லு. வேற யார்ட்டையும் சொல்லாத. ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணிட்டு அப்படி ஜபத்தெல்லாம் அங்கே எவ்வளவு அழணுமோ எல்லாத்தையும் அழுது முடிச்சுட்டு கண்ணை நல்லா தொடச்சிட்டு மூஞ்ச நல்லா கழுவிட்டு சிங்கம் மாதிரி வெளியே வா. ஒன்றும் நடக்காததை போலவே நில்லு. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார்னு நில்லு. கர்த்தர் எனக்கு சகாயர்னு சொல்லு. கர்த்தர் என் தேவையை சந்திப்பார்னு சொல்லு. கர்த்தர் என்னுடைய வழியை செவ்வையாக்குவார்னு சொல்லு. அவர் எனக்கு முன்னே போறார்னு சொல்லு. ஜெயம் கொடுக்கிறவர் உனக்கு முன்னாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ஈ மைனர் கொடுங்க. ஆகவே தேவ சமூகத்தில் அப்படி போக ஜோத்தா. ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கையை தட்டி பாடுங்க. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஓ, இன்றே நீ காண்பாய். வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். அல்லேலூயா. கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எங்கள் துக்கம்னு பாடுவோம். எங்கள் துக்கம்
சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அல்லேலூயா. நாலாவது, கழற்றி வைக்கப்பட்ட வஸ்திரம். கழற்றி வைக்கப்பட்ட வஸ்திரம். உன்னத பாட்டு 5:3 இப்படி சொல்லுகிறது, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன். இது என்னடா அது அநியாயமா இருக்குது. கழட்டின வஸ்திரத்தை திரும்ப உடுக்க முடியாதா? நீ முதல்ல ஏன் கழட்டின? இந்த வசனம் எங்க வருதுன்னா, நேசர் வந்து கதவை தட்டுகிறார். என் மணவாளியே கதவை தர, பனியினாலும் தூறலினாலும் என் தலை நனைந்திருக்கிறது. மணவாட்டியே, மணவாளன் வந்திருக்கிற, கதவை தர, நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன், ப்ளீஸ் ஓப்பன் த டோர். மணவாளியே எனக்காக கதவை தரன்னு சொன்னா, உள்ள இருக்கிற மணவாட்டி கொழுப்பா சொல்றா, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுத்துவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கதவை வந்து திறக்கிற அளவுக்கு அந்த அம்மா ரெடியா இல்லை, வஸ்திரத்தை கழட்டி போட்டு வச்சிருச்சு. நேசரை சந்திக்க முடியல. அதற்கு பிறகு சொல்லுது, அதுக்கு பிறகு அந்த மணவாட்டி வந்து கதவை திறந்தாலாம், நேசரோ போய்விட்டார்னு ஒரு வார்த்தை வரும். நான் சொல்கிறேன், உன் ஆவிக்குரிய வஸ்திரத்தை கழட்டி கழட்டி திரும்பி போட்டு கழட்டி போடுறதில்ல, கர்த்தர் வர்ற வரைக்கும் அந்த வஸ்திரத்தை கழட்டாமல் கைகளை தட்டி ஹல்லேலூயா. சில ஆட்கள் வந்து ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை வல்லமை வல்லமை ஆவியேன்னு பாடம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி இருக்கும். ஏன்னா வஸ்திரத்தை கழட்டிடுச்சு. தோத்திரம். ஒரு நேரம் வஸ்திரத்தை போட்டுக்கும், எவனா டென்ஷன் ஆகிட்டான், எதை கழட்டுறோம்? வஸ்திரத்தை. நல்லா சொல்கிறீங்க பாருங்க. தோத்திரம். வஸ்திரத்தை என்ன செஞ்சிடும்? கழட்டிடும். கையை தட்டாது, பாட்டு பாடாது, செத்த வாயில் வச்ச வெத்தலை மாதிரி. தோத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வச்ச வெத்தலை வச்ச மாதிரி. வெத்தலை என்ன செய்யணும்? செவக்க செவக்க வேணாம், கடிக்க கடிக்க என்ன செய்யணும்? வெத்தலை செவக்கும். செவக்குமா? தோத்திரம். பார்த்த நீங்கள் சொல்கிறீங்கன்னு கூட சொல்கிறேன், தப்பா? ஆனால் செத்த வாயில் வச்ச வெத்தலைன்னு ஏன் சொல்கிறான்? வச்ச வெத்தலை அப்படியே இருக்கும். சில விசுவாசி அப்படியே இருக்கும், வஸ்திரத்தை கழட்டி போட்டு வச்சுக்கிது. சிலருக்கு மூடு அவுட் ஆயிடுச்சுன்னா வஸ்திரத்தை கழட்டுருவாங்க. மூடு வரணும். தோத்திரம். அப்போ தான் எதை போடுவாங்க? வஸ்திரத்தை போடுவாங்க. என்ன சார், ஆவிக்குரிய மூடு இருக்குதா இல்லை மூடு இல்லையா? ஒரு நேரம் தோத்திரம்ன்ற, ஒரு நேரம் ஆத்திரமா மூலையில் சாஞ்சு உக்காஞ்சிட்ற. காரணம், கழட்டி மாற்ற ஆளாக இருக்குது. நான் சொல்கிறேன், இது கழட்டி மாற்ற வஸ்திரம் கிடையாதுங்க. 24 மணி நேரம் நீ உடுத்திருக்க வேண்டிய வஸ்திரம், 24 மணி நேரம் நீ அணிந்திருக்க வேண்டிய வஸ்திரம். ஹல்லேலூயா. சிலர் போர் அடிக்குது பிரதர், ஜெபம் பண்ணவே விருப்பம் இல்லை, வேதம் வாசிச்சா ஒன்றும் புரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரே டென்ஷன் பிரதர், அதனால தான் சர்ச்சுக்கே வரல அப்படி இப்படின்னு சொல்லுவான். எப்படி இருக்கும் அந்த விசுவாசியை பார்த்த உடனே என்னை கட்டி பிடித்து தோத்திரம், சிநேகிதனே எப்படி இருக்கிறா என்ன கேட்க வரும் தோத்திரம். அப்படியே ஏதாவது கையில் கிடைச்சா தோத்திரம் போட்டுடலான்ற மாதிரி வரும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வேதமும் கையும் ஆலயத்துக்கு வந்துட்டு திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அவனுக்கு இயேசுனாருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கிற ஆள் மாதிரி இருப்பான். தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு விடுமுறை நாளே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வஸ்திரத்தை அணிந்தவர்களாய், ஒவ்வொரு நிமிடமும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுகிறவர்களாய், ஒவ்வொரு வினாடியும் சாத்தானோடு எதிர்த்து யுத்தம் பண்றவங்களாக. ஹல்லேலூயா. முன்னேற வேண்டாமா? தோத்திரம். கலைச்சி போடக்கூடாது. நேசர் எப்ப வேணாலும் வந்து கதவு தட்டுவார். ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வரும் பொழுது பாருங்க, அதாவது ஒரு மணவாட்டி என்ன சொல்லணும் தெரியுமா? அதாவது ஆண்டவருடைய சத்தம், மணவாளரின் சத்தம் கேட்கப்படும் பொழுது, இது குறிப்பில் வராது, சோத்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் சோத்திருக்கிறோம் ஒரு வார்த்தை வருகிறது, 7வது வசனம். வெளிப்படுத்தல் 19:7 சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய
கல்யாணம் வந்ததுன்னா அப்படி வருகை வந்தது. மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஐ ஆம் ரெடி. அதான் வார்த்தை. இந்த ரெடி ஆயிட்டே இருக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தை வரக்கூடாது. ஐ ஆம் ரெடி. மீட் வித் ஜீசஸ். நான் இயேசுவை சந்திப்பதற்கு ஐ ஆம் ரெடி. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் ரெடி. எல்லாரும் சொல்லுங்கள், தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சில பொம்பளையாலாம் தோத்துறோம். இதோ வந்து நேர்க்கிறேங்கன்னு அதை போடுறேன் இதை போடுறான்னா அதை தோத்துறான் இல்லையா? அதை முடிய காய வைப்பாங்க, அதை உருட்டுவாங்க, அதை பெரட்டுவாங்க, தடவாங்க. நமக்கு அதே கந்தலாயிட்டு நம்ம உட்காந்து நம்ம போட்ட ட்ரெஸ் எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து அவங்க பொண்ணு மாதிரி வெளியே வருவாங்க. நம்ம கதை முடிஞ்சிடும். சோத்திரம் இல்லையா? பாஸ்டர் ஏன் இப்படி சொல்கிறீங்க? தோத்திரம் வீட்டில் நடக்கும் இல்லையா? உங்கள் வீட்லேயும் நடக்கும் அல்லவா? தோத்திரம் இல்லையா? நீ பண்ணிட்டு நீயே சிரிக்கிற போகிற, அங்கே தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அல்லேலூயா, சோத்திரம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் வரும்பொழுது ஆயத்தமாகிட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தையில் தட்டனை உடனே திறக்கிற அளவுக்கு ஆயத்தம். அல்லேலூயா. அப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கலட்டவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமையும் ட்ரெஸ் இருக்கணும், திங்கக்கிழமையும் ட்ரெஸ் இருக்கணும், செவ்வாய்க்கிழமையும் ட்ரெஸ் இருக்கணும், வெள்ளிக்கிழமை, வேலைக்கிழமை, சனிக்கிழமை, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. மாம்சத்தினால் கரைபடாத வஸ்திரமாக, ஹல்லேலூயா, கந்தையான வஸ்திரமா இருக்கக்கூடாது. கிழிந்த வஸ்திரம் அல்ல, கழற்றி வைக்கப்பட்ட வஸ்திரம் அல்ல. எங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் நாங்கள் கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாக, எங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறுகிறவைகளாக எங்களை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, சோத்திரம். என்ன கார்டு கொடுக்குறீங்க? சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன பாட்டுக்காக? எஃப் மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை பாடுங்க. எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. சதத உயர்த்து. ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நானவர் ஆலயம், ஓ எனக்குள்ளே இயேசு. நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் நிகழ்கிற காலமோ வருகின்ற காலமோ. ஆமென். வருகிற காலமோ, வாழ்வோ சாவோ, வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ, வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவுக்கே நான்
ஸ்தோத்திரம். பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. ஓ ஸ்தோத்திரம். பரலோக குடிமகனா மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். ஸ்தோத்திரம். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் இதயமெல்லாம் ஏங்குதே. ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. ஏங்குதையா. இயேசுவே இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீங்கணுமே. ஸ்தோத்திரம். இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீங்கணுமே. இயேசுவின் பேர் Glory. திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, அல்லேலூயா. முன்னா, உலகமே உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. எல்லா கைகளை தட்டி சத்தியத்தை ஒப்பு கொடுத்து, மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரமாக அல்ல, கந்தலான வஸ்திரம் அல்ல, கிழிந்த வஸ்திரம் அல்ல, கலற்றி வைக்கப்பட்ட வஸ்திரமாக இருக்காமல் நீங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாமல் உம்மோடு நடக்கிறவர்களாக எங்களை மாற்று. இந்த சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகள் இந்த வாரம் முழுக்க தியானிக்க, ஆவிக்குரிய வஸ்திரம் இயேசுவின் இரத்தத்தை கொண்டு, இயேசுவின் வசனத்தை கொண்டு, ஜெபத்தை கொண்டு, பரிசுத்த ஆவியை கொண்டு என் வஸ்திரத்தை நான் கழுவி கொண்டே இருக்க, சுத்தமாய் கொண்டே இருக்க. கர்த்தர் உங்களை பார்க்கும்போது சொல்லணும், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத என் பிள்ளைகள், என் மகன் என் மகள்னு சொல்லும் போது நீங்கள் அவரோடு கூட நடக்க முடியும். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் என்கிற இந்த அனுபவங்களை பிள்ளைகள் நடத்தும். இந்த வாரம் முழுது பிள்ளையோட தேவையெல்லாம் சந்தியும். ஜப நாட்களில் வந்து கலந்து கொள்ளட்டும். ஆண்டவரே சோத்திரம். அந்த வார்த்தை அவங்க இருதயத்தை விட்டு விலகி போகக்கூடாது. இந்த பிரசங்கத்தை அவங்க மறந்துடக்கூடாது. ஆவியானதை நினைப்பூட்டுவீராக. ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த வாரம் முழுக்க பிள்ளைகளோட ஆண்டவரே இடைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். அப்படியே பிள்ளைகளை மேலே ஆஸ்வதிக்கிற ஒவ்வொரு வீட்டின் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன். பிள்ளையோட தேவையெல்லாம் சந்தியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாத வழிநடத்துதல் இன்று பின் சதா நாள் கிறிஸ்துவிற்கு பிரிந்த நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சத்தமா சொல்லுங்க, மாரநாதா. 3 முறை சத்தமாக, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சொல்லுங்க, என் ஆத்துமாவே. சத்தமா, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலின் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.